மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த அறநிலையத்துறை கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்லா செயல்படுவீங்கன்னு நினைக்கிறோம். ஆஸ் எ பிராமின், யூ ஆர் ஆல்சோ எ பிராமின். ஸோ நீங்கள் பிராமணனுக்கு எதிராக எதுவும் செய்யக்கூடாது. குறிப்பாக ஆகம விதிகளை மாற்றக்கூடாது. அனைத்து சாதி அர்ச்சகர் சட்டத்தை குப்பையில் போடணும். அதெல்லாம் நீங்கள் செய்யவே கூடாது. செஞ்சீங்கன்னா உங்கள் பேர் தான் கெடும். நீதிமன்றத்துக்கு உங்கள் காசு செலவுலையும் நீங்கள் நீதிமன்றத்தில் பிராமணர்களோட போட்டி போடலாம் முடியாது. நீங்கள் தோற்று தான் போவீங்க. அதனால் அந்த அனைத்து சாதி அர்ச்சகர் சட்டத்தை குப்பையில் போடுங்க. எது எப்படியோ ஆகம விதி எப்படி இருக்கோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணாலே போதும். அடுத்து நீங்கள் சிதம்பரம் கோவிலை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சிதம்பரம் கோவில் தீட்சிதர் கோயில்னு எப்பயோ கோர்ட் சொல்லியாச்சு. அதனால் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. இந்து அறநிலையத்துறை சட்டத்து அடிப்படையில் நீங்கள் இந்த கோவிலில் என்ன நடக்குதோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதான் உங்களுக்கு நல்ல பேர் கொடுக்கும். இந்த 2 விஷயத்தை நீங்கள் தொடக்கூடாது. அதாவது ஃபஸ்ட்டு ஆகம விதியை மீறி அனைத்து சாதி அர்ச்சகர்கள் சட்டம் இந்த முன்னாள் அரசு ஸ்டாலின் கொண்டு வந்தார், தோத்துட்டார். நீங்கள் திரும்ப அதையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. அடுத்தது சிதம்பரம் கோவில் நீங்கள் கையகப்படுத்தக்கூடாது. அது தீட்சிதர்களுக்கு தான் சொந்தம். ஓகே, இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் ஸ்டேட்டஸ் கியூவாக போடணும், மாற்றக்கூடாது. இப்படி செஞ்சிங்கனாலே உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். நன்றி.